சொல்லி பரிகசிப்பார்கள். இந்த நிலையில் நான் இருந்தாலும், இந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் தேவன் நடுவரே, என் தேவன் நடுவரே. இந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் இயேசு ஒருவரே, என் தேவன் நடுவரே. பட்டப்படிப்பு இல்லாவிட்டால் பலர் வெறுப்பார்கள். ஆ, ஆ, பட்டப்படிப்பு இல்லாவிட்டால் பலர் வெறுப்பார்கள். வெறும் பட்டமரம் என்று சொல்லி பரிகசிப்பார்கள். வெறும் பட்டமரம் என்று சொல்லி பரிகசிப்பார்கள். இந்த நிலையில் நான் இருந்தாலும், இந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் இயேசு ஒருவரே, என் தேவன் நடுவரே, என் தேவன் நடுவரே. எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் இயேசு ஒருவரே, என் தேவன் நடுவரே. அனாதையாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள். அன்பு வேண்டுமா என்று அலைய வைப்பார்கள். என் அன்பு வேண்டுமா என்று அலைய வைப்பார்கள். அனாதையாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள். அனாதையாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள். அன்பு வேண்டுமா என்று அலைய வைப்பார்கள். என் அன்பு வேண்டுமா என்று அலைய வைப்பார்கள். இந்த நிலையில் நான் இருந்தாலும், இந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் தேவன் நடுவரே, என் தேவன் நடுவரே. இந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் இயேசு ஒருவரே, என் தேவன் நடுவரே. இந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் இயேசு ஒருவரே, என் தேவன் நடுவரே. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது சோசன் ஜெனரேஷன் அசம்பிளியின் போதகர் ரெவரண்ட் டாக்டர் விக்டர் விமல் அவர்கள் தேவனுடைய செய்தியை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வார்கள். நீங்கள் கேட்டு பயனடைவீர்களாக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் என்னை காணும்படியான சந்தர்ப்பத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். இந்த நாளுடைய செய்திக்கு ஆதாரமாக எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 14வது அதிகாரம் 9வது வசனத்தினுடைய மைய பகுதியை உங்களுக்கு ஆதாரமாக எடுத்துக்கொள்கிறேன். கர்த்தாவே, நீர் எங்கள் நடுவில் இருக்கிறவராமே, உம்முடைய நாமம் எங்களுக்கு தரிக்கப்பட்டு இருக்கிறதே, எங்களை விட்டு போகாதிரும்.
எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த வார்த்தையின்படியாக இந்த நாளினுடைய செய்திக்கு தலைப்பாக உன் நடுவில் இருப்பவர் என்கின்றதை நாம் ஆராய போகிறோம். உன் நடுவில் இருக்கிறவர் நம்முடைய தேவன். எனவே நாம் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. உங்கள் நடுவிலே தேவன் என்னாலும் இருக்க விருப்பப்படுகிறார். அவருடைய சமூகத்தை நாடின கர்த்தருடைய பிள்ளைகள் ஆண்டவரிடத்தில் வாஞ்சித்து கேட்கிற காரியங்கள் அதுவாக தான் இருக்கிறது. இங்கே நாம் வாசிக்கும் பொழுது மோசே சொல்லுகிறான், நீர் எங்களோட வருவதனால் அல்லவா இப்படியே பூமியின் மேலுள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும் என்று சொல்லும். கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார். அவரை பற்றி நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நீர் எங்கள் நடுவில் இருக்கிறவராமே, என்ன இருக்கிறவராமே, இருந்து கொண்டுதான் இருக்கிறார். அவருடைய நாமம் நமக்கு தரிப்பிக்கப்பட்டு இருக்கிறது. அவருடைய நாமம் என்றால் என்ன? அவருடைய நாமம் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானவருடைய முழங்கால்கள் எல்லாம் முடங்கக்கூடிய நாமம். அவருடைய நாமத்திலே அப்படிப்பட்ட ஒரு அதிசயங்கள் இருக்கிறது. அவருடைய நாமத்தை நாம் தரித்து கொண்டிருக்கிறோம், கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறோம். எனவே கர்த்தருடைய பிள்ளையே, நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. உன் நடுவிலே இருக்கிற தேவன் பெரிய காரியங்களை செய்வார் என்கின்ற ஒரு நம்பிக்கை. அவர் இருக்கிறவராமே இருக்கிறார், உண்மைதான். அது மாத்திரமல்ல, அவருடைய நாமம் நமக்கு தரிப்பிக்கப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, அவன் கேட்கிற காரியம் எங்களை விட்டு போகாதிரும். நீர் வருகிறதுனால அல்லவா நாங்கள் விசேஷித்த விதமான ஜனம் என்று எண்ணப்படுவோம் என்று மோசே சொல்லுகிறது போல, எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு விசுவாசியே, இந்த வார்த்தைகளை நீங்கள் சொல்லுங்கள். எங்கள் நடுவில் நீர் இருக்கிறவராமே, உம்முடைய நாமத்தை எங்களுக்கு தரித்து இருக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் உம்முடைய நாமத்தை தரித்து கொண்டு இருக்கிறோம். அவருடைய நாமத்தினால நாங்கள் ஞானஸ்நானம் பெற்ற பொழுதே கிறிஸ்துவை நாங்கள் தரித்து கொண்டு இருக்கிறோம். அவர் எங்கள் மத்தியிலே இருக்கிறார். அவர் எங்களை விட்டு போகக்கூடாது என்கின்ற எண்ணத்தோடு கூட நீங்கள் இருப்பீர்களானால், அவர் உங்களோடு கூட வருகிற அந்த வாஞ்சியோடு கூட நீங்கள் செயல்படுவீர்களானால், நீங்கள் விசேஷித்த விதமான ஜனமாகத்தான் இருப்பீர்கள். அதன் நிமித்தமாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்கின்ற அந்த காரியம் மிக முக்கியமானது. மத்தேயு 18 அதிகாரம் 20வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, எங்கே 2-3 பேர்கள் கூடி இருக்கிறார்களோ அவர்கள் மத்தியிலே நான் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் மத்தியிலே நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார் என்று நாம் அறிய வேண்டும். அவர் ஆணித்தரமாக ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். 2 பேராது 3 பேராது என் நாமத்தினாலே எங்கே கூடுகிறார்களோ அங்கே அவர்கள் நடுவில் இருக்கிறேன் என்று சொல்லி, நம்முடைய தேவன் நம் மத்தியிலே இருக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் போகிற வழிகளில் எல்லாம் தேவன் நம்மோடு கூட வர வேண்டும் என்று சொன்னால், அவருடைய நாமம் தரிப்பிக்கப்பட்ட ஜனங்கள் ஒருங்கிணைந்து ஒருமனப்பட்டு கூடுகிற ஒரு அனுபவம் மிக முக்கியமானது. அப்படி கூடுகிற ஒரு அனுபவம் என்றால் அது ஜெப ஜீவிதத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கு பிரச்சனைகள், போராட்டங்கள் மத்தியிலே சத்துருக்களை மேற்கொள்ள முடியாத சூழ்நிலைகளிலே வருகிற போன் கால் மற்ற காரியங்கள் எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது பயங்கரமும், நான் வேதத்தை வாசிக்கும் பொழுது ஏதோ ஒரு ஆவி என்னை விட்டு புறப்பட்டு போகிறதாகவும், ஏதோ ஒரு ஆவி என்னை நெருக்குகிறதாகவும், அது பிடிக்கிறதாகவும், குடும்பத்தில் பிரிவினைகள், போராட்டங்கள், இப்பொழுது சமீப காலங்களில் 2 ரூபாய் 1 ரூபாய் காயின்கள் ஒரே இடத்துல போடப்படுகிறது என்கின்றதும், காயின் வெட்டப்படுகிறது, வெட்டப்பட்டு போடப்படுகிறது என்கின்ற அச்சுறுத்தலுக்கான, பயமுறுத்தலுக்கான சம்பவங்கள் எல்லாம் இன்றைக்கு நடைபெற்று வருகிறது. அங்காங்கு வருகிற தொலைபேசிகள், கடிதங்கள், இவைகளெல்லாம் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு மனிதனும் பயத்துக்குள்ளே இருக்கிறான். மரண பயத்திலிருந்து நம்மை விடுவிக்க வல்லவராகிய கர்த்தர், அவர் நமக்காக மரித்து இருக்கிறார் என்கின்றதையும், அவர் சோதிக்கப்பட்டு பாடுபட்டபடியினாலே சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்கின்ற எபிரேயர் 2:18 மறந்து விடுகிறார்கள். கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. அதில் எபிரேயர் 2:15-16 வாசிக்கும் பொழுது, அவர் தேவதூதர்களுக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். சத்ருவை மேற்கொள்கிறதற்கு
அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகள் ஒருங்கிணைந்து ஜெபிக்கிற, ஒரு மனதோடு கூட ஜெபிக்கிற ஒரு அனுபவம், கூடுகிற ஒரு அனுபவம். அவர் நாமத்தினாலே எங்கே 2-3 பேராது என் நாமத்தினாலே எங்கே கூடுகிறார்களோ அதுதான் முக்கியமான ஒரு காரியம். அவருடைய நாமத்தினாலே கூடுகிற ஒரு அனுபவம். அங்கே நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார். அவர் இருக்கும் பொழுது நமக்கு என்ன கவலை? கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. முதலாவது கூடுகையை பார்த்து கொள்ளுங்கள். அதே போன்று கர்த்தருடைய பிள்ளைகளை அவர் வெறுமனே விடுகிறது இல்லை. லூக்கா 24வது அதிகாரம் 15வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், எம்மாவூர் சீஷர்கள் ஆண்டவரை பற்றி பேசிக்கொண்டு போகிறார்கள். என்ன சம்பாதித்து கொண்டு போகிறார்கள்? அவர் இஸ்ரவேலை மீட்டு ரட்சிக்கக்கூடியவர், அவர் உயிர்த்தெழுவார் என்று சொல்லி நம்பி இருந்தோம், என்று 3 தினங்கள் ஆயிற்றே என்று சொல்லி இன்னும் அவர் உயிர்த்தெழவில்லை என்கின்ற சம்பாஷணைகள் ஓடிக்கொண்டு இருக்கிற வேளையிலே அவர்களுடனே கூட இயேசு கிறிஸ்துவும் சேர்ந்து நடந்து போனார் என்று சொல்லி அந்த வசனம் தெளிவாக சொல்கிறது. எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இயேசு என்கின்ற பெயரை சொல்லிக்கொண்டு அல்லது இயேசு என்கின்றவருடைய அற்புத அடையாளங்களை பேசிக்கொண்டு இயேசுவினிடத்தில் சொன்ன வார்த்தைகளை நம்பி போகிறவர்கள், இயேசு சொன்ன வாக்கு தத்துவத்தை நினைவு கூர்ந்து பார்த்து பேசுகிறவர்கள் மத்தியிலே நடுவிலே இயேசு கிறிஸ்துவும் உலாவி கொண்டு வருகிறார் என்கின்றதை கர்த்தருடைய பிள்ளைகள் மறந்துவிடக்கூடாது. எனவே அவருடைய நாமத்தை நமக்கு தரித்தும் இருக்கிறார். நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாட்களிலே பயப்படுகிறதற்கு காரணம் பூரண அன்பு இல்லை. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். தேவன் பேரில் மாத்திரம் பூரண அன்பும் நம்பிக்கையும் விசுவாசமும் இருக்குமானால், நான் அவருடைய நாமத்தினாலே பேசிக்கொண்டு நடக்கிறேன் என்று சொன்னால் உன்னோடு கூட நடக்கக்கூடிய தேவனாய் அவர் இருக்கிறார் என்கின்றதை இந்த வேத வசனத்தின் மூலமாக புரிந்து கொள்ள வேண்டும். சகரியா தீர்க்கதரிசன புத்தகம் 2வது அதிகாரம் 10-11வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அங்கு வேதம் சொல்லுகிறது, சீயோன் குமாரத்தியே கம்பீரித்து பாடு, இதோ நான் வந்து உன் நடுவிலே வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அனுபவப்பட்ட ஆண்டவருடைய வருகையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற மெச்சூர்டு பிலீவர்ஸ் என்ன சொல்லப்படுகிறது? கம்பீரித்து பாடு, உன் வாயை விரிவாய் தர. இன்றைக்கு சபைகளில் வேதத்தை வாசிக்கவும் பாடலை பாடவும் கூட வாயை திறக்கிறது மிக கடினமாக இருக்கிறது. வாயை திறந்து விடுதலையோடு கூட கம்பீரித்து பாடு, இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று. விடுதலையை பெறுகிறதற்கான வழியும் தேவன் உன் நடுவிலே இருக்கிறதற்கான வழிவகைகளை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விருப்பப்படுகிறேன். அப்படி இருக்கிற பட்சத்தில் நாம் ஏன் பயப்பட வேண்டும்? நாம் யாரை ஆராதிக்கிறோம்? ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம். எனவே துதிகளின் மத்தியிலே வாசம் செய்யக்கூடிய தேவனாய் இருக்கிறபடியினாலே நன்றாய் துதிகளை ஏறடு, பாடு. சீயோன் குமாரத்தியை குறித்து அங்கு சொல்லப்படுகிறது. அதே 1 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 13வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் நடுவிலே வாசம் பண்ணி. நம்முடைய தேவன் என்ன பண்ணுகிறார்? இஸ்ரவேல் நடுவிலே வாசம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். என் ஜனமாகிய இஸ்ரவேலை கைவிடாது இருப்பேன் என்று சொல்லு. வாசம் பண்ணுகிற தேவன் அடுத்த கட்டமாக அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், கைவிடாது இருப்பாராம். அதுவே ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 12வது அதிகாரம் 6ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவராக இருக்கிறார். அடையாள நாம் பேசுகிறோம், சில வேளைகளில் பிரசங்கத்தை கேட்கிறோம், கேட்கிற வேளையில உற்சாகப்படுகிறோம். இந்த உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். ஆமென். நல்ல சத்தம், மகிழ்ச்சி, ஆரவாரம். 1 யோவான் 4வது அதிகாரம் 4ஆம் வசனம், நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு அப்படியே என்று பிரசங்கியார் சொன்ன உடனே சோத்ரம் அப்படின்றோம். எல்லாம் கரெக்டு தான். ஆனால் சூழ்நிலைகள், சந்தர்ப்பங்கள், கஷ்டங்கள், வேதனைகள் வரும் பொழுது அந்த கம்பீரம், அந்த ஆர்வம், அந்த வேகம், அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை, ஆண்டவர் நம் மத்தியிலே இருக்கிறார், நாம் ஆண்டவருடைய நாமத்தினாலே கூடியிருக்கிறதுனால நிச்சயம் அவர் இருப்பார் என்கின்ற அந்த நம்பிக்கை அற்றவர்களாக வாழ்க்கை நடத்துகிறோம். கர்த்தருடைய பிள்ளையே, உன் நடுவிலே இருக்கிறவர்
பரிசுத்தர், அவர் பெரியவராய் இருக்கிறார் என்று சொல்லி ஓசியா தீர்க்கதரிசன புத்தகம் 11வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசித்து பார்ப்பீர்களானால், நான் மனுஷனல்ல தேவனாய் இருக்கிறேன், நான் உன் நடுவில் உள்ள பரிசுத்தர். நான் மனுஷன் அல்லப்பா, தேவனாய் இருக்கிறேன், நான் பரிசுத்தர். நான் பரிசுத்தராய் இருக்கிறதுனால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொன்னார். கர்த்தருடைய பிள்ளையே, நம்மை நாம் தகுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்தராய் இருக்க பிரயாசப்படும் பொழுது பரிசுத்தராய் இருக்கிற தேவன் நம்முடைய நடுவில் இருக்கிறார். காரணம், உன் நடுவில் உள்ள அசுசியை கண்டு உன் பாளையத்தை விட்டு தேவன் விலகி போகாதபடிக்கு என்று சொல்லி, எனவே நாம் முடிந்த அளவுக்கு பரிசுத்தத்துக்குள்ளே நடப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக நம்முடைய தேவன் பரிசுத்தராய் இருக்கிறார். அதுதான் செப்பனியா 3வது அதிகாரம் 17ஆம் வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார், அவர் உன் பேரிலே சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார், அவர் உன் பேரிலே கம்பீரமாய் களி கூறுவார் என்று சொல்லி பாருங்க, எவ்வளவு ஒரு அருமையான விளக்கம். உன் நடுவில் இருக்கிறாராம். நடுவில் இருக்கிறவர் யார்? பெரியவராய் இருந்தார், பரிசுத்தராய் இருக்கிறவர், உன்னை மீட்டெடுக்கிறவர், விடுவிக்கக்கூடிய தேவன். அப்படிப்பட்ட தேவன் வல்லமையுள்ளவராய் இருக்கிறாராம். அது மாத்திரமல்ல, உண்மையாக அவருடைய நாமத்திலே நீ கூடி அவருடைய நாமத்தை தியானம் பண்ணி கொண்டு ஒரே மனதை உடையவர்களாக கூடி ஜெபிக்கும் பொழுது அவர் உன் பேரிலே சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பாராம். பொறுமையோடு கூட காத்திருப்பார். நீ என்ன பேசுகிறாய், நீ என்ன சொல்ல விரும்புகிறாய், எதை கேட்க வாஞ்சிக்கிறாய், இவைகள் எல்லாவற்றையும் பார்த்து உன்னை விடுவிக்க அவர் வல்லமையுடையவராய் இருக்கிறார். உபாகமம் 6வது அதிகாரம் 15 to 17 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், உன் நடுவில் இருக்கிற உன் தேவனாகிய கர்த்தர் எரிச்சலுள்ள தேவனாய் இருக்கிறார். எனவே கர்த்தருடைய பிள்ளைய, நம்முடைய தேவன் யார்? நிறைய பேர் யாரு கேளுங்க, அவங்கள கேளுங்க, எல்லாம் சொல்ற வார்த்தைகளே என்னன்னு சொன்னா, அவர் நல்லவர், அவர் ரட்சகர், அவர் ரத்தம் சிந்தினவர், அவர் ஒரு மீட்பர், அவர் விடுதலை கட்டளிடுகிறவர், அவர் பரிகாரி, எல்லாம் நல்ல நல்ல வார்த்தைகளை தான் இந்த நாட்களில் கர்த்தருடைய பிள்ளைகள் பேசி கொண்டு வருவார்கள். இங்கு வேதம் சொல்கிறது, உன் நடுவில் இருக்கிற உன் தேவனாகிய கர்த்தர் எரிச்சல் உள்ள தேவனாகி இருக்கிறார். எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அதனால் நீங்கள் என்ன செய்யக்கூடாது? ஆண்டவரை பரீட்சை பார்க்க கூடாது, டெஸ்ட் பண்ணக்கூடாது. சின்ன சின்ன காரியங்களுக்கெல்லாம், அற்புதமான காரியங்களுக்கெல்லாம் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காது இருப்பீர்களாக. நான் என்னுடைய வீட்டிலும் சரி, என்னுடைய கொள்கையிலும் சரி, நான் செய்து வருகிற ஊழிய பாதையிலும் சரி, சற்று வித்தியாசமாய் நான் செயல்படக்கூடியவன். வித்தியாசமாய் என்று சொன்னால், எப்பொழுதுமே கர்த்தர் ஆசீர்வதிப்பார், வீட்டுக்கு தலைவராக இருப்பார், அப்படி இப்படி என்று சொல்லி போடுகிற வசனங்களை எழுதுகிறத பார்க்கலும், நான் எடுத்துக்கொண்ட காரியங்கள் எல்லாம் என்னுடைய காரில் நான் எழுதினேன். அவர் God is a consuming fire என்று சொல்லி, நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்னியா இருக்கிறார் என்று சொல்லி எபிரேயர் 12:29 நான் அங்கு எழுதி வைத்திருந்தேன். என்னுடைய அலுவலக அறையிலே கர்த்தருடைய வேலையை அசதியாக செய்கிற மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று, கர்த்தர் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீவிரம் பார்க்கிறார் என்று சொல்லி டைனிங் ஹாலில் உன் தொண்டையில கத்தியை வை என்று எழுதியிருந்தேன். கர்த்தரை மரியாதை இருந்தாலும் அவர்கள் தின்றாலும் அவர்கள் திருப்தி அடைய மாட்டார்கள் என்று எழுதியிருந்தேன். கர்த்தருடைய வேத வசனத்தை அவமதிக்கிறவன் நாசமடைவான் என்று பிள்ளைகளுடைய ரூம்ல எழுதி வைத்தேன். ஏன்? ஒரு எச்சரிப்பின் சத்தம் வேண்டும். எப்பொழுது பார்த்தாலும் ஆசீர்வாதம், எப்பொழுது பார்த்தாலும் ஆசீர்வாதம். அந்த உன் நடுவிலே இருக்கிறவர் யார் என்கின்றதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று சொன்னால் நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் பட்சிக்கிற அக்னியாக இருக்கிறார், எரிச்சல் உள்ள தேவனாக இருக்கிறார். அப்படி என்கின்றதையும் நினைவு கூர்ந்து பார்த்தால் நாம் நம்முடைய சத்துருக்களுக்காக பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் சும்மா இருப்பீர்களாக, கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். இன்றைய நாட்களிலே மலிந்து காணப்படுகிறது. எங்க பார்த்தாலும் ஏதாயிலும் சொல்லிட வேண்டியது, உங்களுக்கு கட்டு இருக்குது, கட்டு இருக்கிறது. என்னையா கட்டு? கட்டுகளை தகர்த்தெறியக்கூடிய தேவன் நம்முடைய தேவன், தடைகளை நீக்கி போடுகிறவர் நம்முடைய தேவன் என்று சொல்லி பேசுகிற நம்முடைய வாழ்விலே அடிக்கடி பேசப்படுகிறதும் மற்றவர்களை அச்சுறுத்துகின்ற விதத்தில் கட்டுகள் இருக்கிறது,
சூடியம் செய்துட்டான், மந்திரம் செய்துட்டான், செய்வனை செய்துட்டான். என்ன ஒரே ரிப்போர்ட். கர்த்தருடைய பிள்ளையே பயப்படாதே, ஆண்டவருடைய ரெப்ரசன்டேட்டிவாக கர்த்தருடைய ஊழியக்காரன் இருக்கிறான். பயமுறுத்தலுக்கு அல்ல, அச்சுறுத்தலுக்கு அல்ல, விடுதலை வாங்கி தர தேவனிடத்துல பரிந்து பேசுகிறதற்கு ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் விடுதலையை வாங்கி தர வேண்டும். வேதம் சொல்லுகிறபடியாக பார்க்கும் பொழுது கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறவர் யார்? அவர் பெரியவர், அவர் பரிசுத்தர், அவர் வல்லமை உள்ளவர், அவர் இரட்சகர், அவர் பயத்தின் ஆவியை அப்புறப்படுத்துகிறவர், விடுதலையை கட்டளிடுகிறவர், மரணத்திலிருந்து ஜெயத்தை தரக்கூடியவராயிருக்கிறார், வெற்றி முழங்கக்கூடியவராயிருக்கிறார். ஜெய கிறிஸ்து, சேனைகளின் கர்த்தர், யுத்தத்தில் வல்லவர். எல்லாம் பேசுறோம், தைரியமா இருக்கும். ஆனா அவரை நம்ம விட்டு போகாதபடிக்கு காத்து கொள்ளுகிறது, ரீட்டைன் பண்ணுகிறது தான் மிக முக்கியமானது. அதற்கான வழி கூடி ஜெபித்தல், அவரை அழைத்து செல்லுதல், எங்கு போனாலும் அவருடைய நாமத்தை குறித்து பேசுதல். இப்படிப்பட்ட காரியங்களை பேசுவீர்களானால் கர்த்தர் உங்கள் மத்தியிலே இருப்பார். அதைத்தான் யோவான் 20வது அதிகாரம் 19வது வசனம், சீசர்கள் எல்லாம் யூதர்களுக்கு பயந்தபடியினாலே அவர்கள் கதவை பூட்டி கொண்டு உள்ளே இருக்கிறார்கள். பூட்டிய அறைக்குள்ளே இயேசு பிரவேசித்து உங்களுக்கு சமாதானம் என்று சொன்ன ஆண்டவர். கர்த்தருடைய பிள்ளையே, நீ எங்கு இருந்தாலும் சரி, அவருடைய நாமத்தை நீங்கள் உச்சரிப்பீர்களானால், அவருடைய நாமத்தை குறித்து தியானிப்பீர்கள் என்று சொன்னால், அவருடைய நாமத்தை நீங்கள் தரித்திருப்பீர்கள் என்று சொன்னால், அவருடைய நாமத்தினாலே நீங்கள் 2-3 பேராய் கூடியிருப்பீர்களானால், உங்கள் மத்தியில் தேவன் இருக்கிறார் என்கின்றதை ஆணித்தரமாக நீங்கள் புரிந்து கொள்வீர்களானால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எனவே சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. உன்னோடு கூட நடந்து வருகிற தேவன், உனக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன், உன் நடுவிலே வாசம் பண்ணுகிற தேவன், உன்னை கைவிடாது இருக்கிற தேவன், பெரியவராய் இருக்கிற தேவன். அவர் எல்லா சூழ்நிலைகளிலும் நீ பூட்டிய அறைக்குள் இருந்தாலும் உன் மத்தியிலே வந்து உனக்கு சமாதானம் என்று சொல்லுகிற தேவன் இந்த அருமையான வேளையில உனக்கு சமாதானத்தையும் விடுதலையும் நிச்சயமாக வாங்கி தருவார். நாம் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். நல்ல தேவன் ஆகிய கர்த்தாவே, நன்றியோடு சோதரிக்கிறேன், துதிக்கிறேன். அற்புதங்களின் தேவன், அதிசயங்களின் தேவன், உன் நடுவில் இருப்பவர் என்கின்ற தலைப்பின் கீழாக நீர் எங்களை விட்டு போக வேண்டாம் என்று சொல்லி கேட்டுக்கொண்டது போலவும், நீர் உம்முடைய நாமத்தை எங்களுக்கு தரிப்பித்தவர் என்று சொல்லி நாங்கள் அறிந்திருக்கிறோம். நீர் எங்கள் நடுவிலே இருக்கிறவராமே என்று சொல்லி எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 14:9 வாசித்தது போலவும், மோசே கேட்டது போல நீர் எங்களோடு கூட வருகிறதுனால அல்லவா நாங்கள் விசேஷித்த விதமான ஜனம் என்று எண்ணப்படுவோம் என்று சொல்லி, எனவே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளோடு கூட நானும் இணைந்து தேவனுடைய வார்த்தைகளை தியானம் பண்ணுகிறபடினாலே நீர் எங்கள் மத்தியிலே இருக்கிறீர் என்கின்ற ஒரு விசுவாசத்தின் அடிப்படையிலே எங்கள் மத்தியிலே இருக்கிறவர் பெரியவர், அவர் அதிசயங்களை செய்கிறவர், அற்புதங்களை செய்கிறவர். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய எந்த பிள்ளைகளாய் இருந்து எந்த வேதனையோடு கூட எந்த கட்டுகளோடு உபத்திரவத்தோடு கூட இருக்கிறார்கள் என்கின்ற அந்த பயத்தின் நிமித்தமாக பீடிக்கப்பட்ட யாராய் இருந்தாலும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது தெய்வீக பிரசன்னம் அங்கு தொடப்படட்டும். ஆண்டவரே, விடுதலையை கட்டளிட வேணும் ஆட்சேபிக்கிறேன். அவர்களுக்குள் இருக்கக்கூடிய பொல்லாத ஆவியானது அவர்களுடைய தெய்வங்களை விட்டு போகட்டும். அவர்கள் கிறிஸ்துவின் நாமத்தை தரித்து கொள்ள விருப்பப்படுகிறவர்கள், கிறிஸ்து இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறவர்கள், அவர் எங்களை விட்டு போக வேண்டாம் என்று சொல்லி விரும்புகிற ஜனமா இருக்கிறபடினாலே நீ அவர்களை தொடுகிறதற்கு உனக்கு அதிகாரம் இல்லை. அவர் தமது மரணத்திலே சிலுவையின் அடி மரத்திலே உன் தலையை நசுக்கி போட்டபடியினாலே ஏதோ கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பக்கூடாது. இதற்காக ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெரும் மூச்சுகளும் கூட விண்ணப்பம் பண்ணுகிறது மாத்திரமல்ல, அவர் போர்க்கொடியை எழுப்புகிறவராயிருக்கிறார், யுத்தம் பண்ண வல்லவராயிருக்கிறார். அவர் ஜெய கிறிஸ்து, சேனைகளின் கர்த்தர், அவர் யுத்தத்தில் வல்லவர். நீங்கள் சும்மா இருங்கள் என்று கர்த்தர் எங்களுக்கு சொன்னபடியினாலே நாங்கள் ஜெபத்தோடு கூட இருக்கிறோம். வெற்றியை எங்களுக்கு வாங்கித்தாரும் ஆண்டவரே. எங்களை எவ்விடத்திலும் எல்லா இடங்களிலும் வெற்றி சிறக்க பண்ண உள்ளவராகிய தேவரி இந்த செய்தியின் மூலமாக ஒரு விடுதலையை கட்டளிட்டார் என்று சொல்லத்தக்கதாக ஜனங்களை எழுப்பும் விடுதலை கட்டளிடுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே,
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எங்கள் அன்பை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது நீங்கள் கேட்ட இந்த செய்தியானது உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாய் இருக்கும் என்று நாங்கள் கர்த்தருக்குள் நம்புகிறோம். நீங்களும் எங்களோடு கூட தொடர்பு கொள்ள விரும்பினால் எங்களுடைய விலாசம் ரெவரண்ட் டாக்டர் விக்டர் விமல், சோசன் ஜெனரேஷன் அசம்பிளி, நம்பர் 97 சர்ச் ஸ்ட்ரீட், கோவிந்தராஜ் நகர், பாகாயம், வெல்லூர் 632002, தமிழ்நாடு, சவுத் இந்தியா. எங்களுடைய தொலைபேசி எண்கள் 0416-226-1119. எங்களது செல்போன் நம்பர் 9443346119. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து உங்களை மகிமைப்படுத்துவாராக. ஆமேன்.